Hello viewers, welcome back to Mage's chemistry classes. In this presentation, we will discuss about PG TRB unit number 3 and TRB previous year question solved. The first question, the correct order of basicities. Diaphene, pyridine, piperidine. 3 heterocyclic compounds கொடுத்திருக்காங்க. இதுல basicities நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கு இந்த பேசிசிட்டிஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதில் இருக்கு. ஒன்று வந்து தி அவைலபிலிட்டி ஆஃப் தி லோன் பேர்ட் எலக்ட்ரான்ஸ், அந்த கான்செப்ட் நம்ம எடுத்துக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, the lone paired electrons, that is the hybridization of the nitrogen atom of the heteroatom. சில கேஸ்ல சல்ஃபர், ஆக்சிஜன், நைட்ரஜன் அந்த மாதிரி வரக்கூடியது. The hybridization of heteroatom on the heterocyclic compounds. sp2, sp3 இந்த மாதிரி கேஸ். So the percentage of S character எடுத்தீங்கன்னா 50, இல்லை 25%, இல்லை 33.3%. அந்த ஹெட்டரோஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன் வந்து sp3 இருந்ததுன்னா அல்லது sp2 இருந்ததுன்னா அங்க வந்து எப்படி அட்ராக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். sp2 25%. இப்போ diaphene எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் diaphene 5 member ring heterocyclic compounds. So sulfur is a donor atom in this compound. Pyridine எடுத்துறோம். Pyridine structure, it is a 6 member compound, lone paired electron. Piperidine is 6 member, but this is the difference. Double bond இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா availability of the lone paired electrons எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றோம். that is the diaphene and pyridine. இந்த lone paired electrons வந்து இந்த கேஸ்ல எதுல இன்வால்வ் ஆகிறது? ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது. இந்த lone paired electron இந்த இதுல ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது. இந்த பிளேனார் மாலிகுல்ஸ்ல இந்த p ஆர்பிட்டால்ஸ், இந்த லோன் பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால நாட் இன்வால்வ்ட் இன் தி ரெசனன்ஸ். இது ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகல அப்படிங்கிறதுனால ஈஸியா அது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த லோன் பேட் எலக்ட்ரான்ஸை வரக்கூடிய புரோட்டானுக்கு அது என்ன பண்ணலாம், கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ availability of lone paired electron is high. In the case availability is low. So அதனால pyridine is more basic than diaphene. Okay. அடுத்த கேஸ் இங்க பாத்தீங்கன்னா இங்கே நைட்ரஜன் lone paired electron, this lone paired electron is perpendicular. இதுல ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகல, ரெண்டுமே அவைலபிலிட்டி இருக்கு. பட் இந்த நைட்ரஜன் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னதுல sp2 hybridization, இதுல இருக்கிறது sp3 டெட்ராஹெட்ரல். சோ இங்க இருக்கக்கூடிய s characters 33.3%, இங்க இருக்கக்கூடியது s character 25%. s character of the heteroatom increases, s character increases. What happens? It withdraws the electron towards itself. So availability of lone paired electron decreases. இங்க s character increase அதிகமா இருக்கிறதுனால இந்த lone pair availability இதை கம்பேர் பண்ணும்போது piperidine கம்பேர் பண்ணும்போது இங்க கம்மி தான். So piperidine is more basic than pyridine. So இந்த ஆப்ஷன்ஸ்ல
Piperidine is more basic. So அப்படின்னு பார்க்கும்போது diaphane இதெல்லாம் இந்த ஆன்சர் வர முடியாது. ஸோ இந்த ரெண்டு கேஸில் பார்க்குறோம். Then pyridine diaphane compare பண்ணும்போது pyridine is more basic. So the option is B. Next one, the difficulty in obtaining the following compound synthetically is associated with. So in the rules based பண்ணி இந்த compound வந்து form ஆகாது அப்படிங்கிறது is a familiar one, the Brett's rule. According to Brett's rule, ஒரு bicyclic compound இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது bicyclic compound. அந்த bicyclic compoundல bridge head carbon, bridge head carbon அப்படிங்கிறது வந்து இந்த கேஸ்ல இருக்கு. இந்த மாதிரி bridge head இருக்கக்கூடியது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இந்த மாதிரி bridge headல எந்த ஸ்ட்ரக்சர் வராது அப்படின்னா பிளேனார் ஸ்ட்ரக்சர் வராது. பிளேனார் ஸ்ட்ரக்சர் வராது அப்படின்னா என்ன இருக்காது, அங்க வந்து ஒரு sp ஹைபிரிடைசேஷனோ sp2 ஹைபிரிடைசேஷனோ அங்க வந்து நாட் பாசிபிள். இந்த கார்பன், இந்த சைக்கிள் இருக்கக்கூடிய கார்பன் நம்பர் வந்து 8 ஆர் கிரேட்டர் than 8 இந்த கேஸ்ல இருந்ததுன்னு சொன்னா அந்த பிரிட்ஜ் ஹெட்ல வந்து sp ஹைபிரிடைசேஷன் வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரூல்ஸை வந்து என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கான்செப்டுக்கு வரலாம். ஸோ இந்த பைசைக்ளிக் காம்பவுண்ட் in the bicyclo compound, bridge head carbon do not show planar structure, that is sp or sp2 hybridization. It is possible in the case of 8 or more than 8 carbon are present in the one of the cyclic. For examples பார்க்கலாம். For example, இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், bicyclic compound. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்பன் வந்து நமக்கு வரக்கூடியது sp3 கார்பன். ஓகே, இப்போ அதே இது என்ன பண்றோம் அப்படின்னா அதே காம்பவுண்ட்ல இப்போ இதுல இருக்கக்கூடிய பிளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இதுல நமக்கு இருக்கக்கூடியது வந்து sp2 கார்பன். இதுல வந்து பிளஸ் சார்ஜ் வந்து இருக்கு இந்த கேஸ்ல. ஸோ இது sp3 இருக்கிறதுனால இது நான் பிளேனார். ஸோ இது ஸ்டேபிள். டெட்ராஹெட்ரல்ஸ் வந்துடும். ஸோ இட் இஸ் நான் பிளேனார் அண்ட் ஸோ இட் இஸ் ஸ்டேபிள். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா sp2 பிரிட்ஜ் ஹெட்ல எது வரக்கூடாது, நமக்கு வந்து இந்த sp2 sp என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. வந்து அந்த காம்பவுண்ட் வந்து அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இட் இஸ் பிளேனார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து sp2 ஹைபிரிடா இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய ஸ்டெரிக் வந்து என்ன க்ரௌட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ ஹை ஸ்டெரிக் க்ரௌட். ஒரே பிளேன்ல அந்த பைசைக்கிளிக் இருக்க முடியாது இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் பிளேன்ல ஒன்னே above below அந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்டேபிளா இருக்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இது வந்து இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து வராது. இதுதான் என்ன ரூல் உங்களுக்கு வந்து திஸ் பிரெட்ஸ் ரூல். ஸோ இந்த கேஸ் பாருங்க, இந்த கார்பன் வந்து என்ன கார்பனா இருக்கு, sp2 இருக்கு. ஸோ sp2 இதில் வர முடியாது. பைசைக்கிளிக் காம்பவுண்ட்ல பிரிட்ஜ் ஹெட் கார்பன்ல எது வரக்கூடாது, அந்த sp2 வரக்கூடாது. ஸோ இதுதான் வந்து என்னது பிரெட்ஸ் ரூல்ஸ். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். According to Brett's rule, this compound is stable or not stable. இப்போ இது பைசைக்கிளிக் காம்பவுண்ட். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள்ல வந்து நமக்கு வந்து கார்பன் நம்பர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பிரிட்ஜ் ஹெட்ல இருக்கு. So this carbon is sp2. Whether it is stable or not, according to rule, if it is possible when the carbon cycle has more than 8 carbon atom or 8 carbon atom present it, now the sp and the sp2 hybridization is possible. So this compound is stable. So according to Brett's rule. Okay, one more example. இந்த காம்பவுண்ட் பாருங்க, இந்த காம்பவுண்ட்ல பிரிட்ஜ் ஹெட்ல இருக்கக்கூடியது வந்து இந்த கார்பன்ல வரக்கூடியது sp2 கார்பன் பிரிட்ஜ் ஹெட்ல இருக்கக்கூடியது இந்த கார்பன். பட் இதோடைய ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கார்பன் நம்பர் 1 2 3 4 5
5 member ring, so it is unstable. Okay. Next one, the structure. It is stable or not? So the number of carbon நமக்கு இருக்கிறது வந்து bridge headல இருந்து calculate பண்ணீங்கன்னா clockwise 1 2 3 4 5 இது 6 7 8 9 10. It is stable or not? ஒரு ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பைசைக்கிள்ல வந்து ஒரு சைக்ளோ காம்பவுண்ட்ல வந்து 10 கார்பன் வந்துருது இல்லையா? சோ இந்த இதுல bridge headல sp2 இருக்கு. So sp2 இருக்கு and more than 8 carbon இருக்கு. So this compound is stable. நீங்க வந்து 6 member இடத்துல ஜாயின் பண்ணல. இந்த இது வந்து எப்படி ஜாயின்ட் இருக்கு பைசைக்கிளுக்கு இருக்குது இப்படி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இங்க அது கிளியரா இருக்கணும். சோ இதுல வந்து ஜாயிண்டா இருக்குன்னா இதுல ஒரு சைக்கிள் இதுல ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த கேஸ்ல நமக்கு வந்து ஈஸி எப்படி புரிஞ்சிருக்கும்னா இதுல வந்து ஒரு 2 கார்பனோட இருந்ததுன்னா அது நம்ம வந்து பைசைக்கிள்னு சொல்லியிருப்போம். சோ வித்தவுட் கார்பன் 0 இருக்கு பைசைக்கிள் 10.0 அந்த மாதிரி காம்பவுண்ட் வருது இதுல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பைசைக்கிள்ல இருக்கக்கூடிய கார்பன் வந்து 1 2 2 வந்து இருக்கு. சோ இந்த கேஸ்ல 0 கார்பன். சோ கனெக்ட் ஆயிருக்கு அவ்வளவுதான். சோ இதுல வந்து 10 மெம்பர்ஸ் வந்து கார்பன் வந்து இருக்கு. சோ இட் இஸ் ஸ்டேபிள் மோர் than 8. ஓகேவா? சோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பிரெட்ஸ் ரூல்ஸோட அப்ளிகேஷன் என்ன எந்த மாதிரி கேஸ் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது அதுல ஃபோர்த் கமிங் क्वेश्चंसல அந்த டிஸ்கஷன் வருது. சோ அந்த டைம்ல இது யூஸ் ஆகும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஒரு Cl வந்து கனெக்ட் ஆயிருக்கு பைசைக்கிளிக் ரிங். சோ இந்த மாதிரி இங்க இடத்துல ஒரு ஜாயிண்டா இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு குரூப் சைக்கிள் இருக்கு. சோ இந்த இடத்துல Cl வந்து ஹைட்ரலைஸ் ஆகுமா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னா சோ Na வச்சு கூட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா நோ ரியாக்ஷன் பிகாஸ் ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகணும். கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆனா அது வந்து நமக்கு எப்படி இருக்கும்? சோ இந்த பிரிட்ஜ் கிட்ட ஒரு கார்போகேட்டைன் வந்துட்டோம். சோ இது வந்து என்னது அக்கார்டிங் டு பிரெட்ஸ் இட் இஸ் அன்ஸ்டேபிள். சோ இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்காது. சோ இந்த மாதிரி இதுல அது அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் ஆகும். சில கேஸ்ல நம்ம டாட்டாமெரிசம் பாக்குறோம். டாட்டாமெரிசம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். டாட்டாமெரிசம் வந்து இதுல கிரியேட் ஆகுமானா டாட்டாமெரிசம் பக்கத்துல அட்ஜசன்ட் கார்பன்ல வந்து இந்த ஹைட்ரஜன் பை பாண்டுக்கு எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகணும். அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது இந்த இடத்துல டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும். டபுள் பாண்ட் வந்து கிரியேட் ஆகிறதா இருந்தா இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும். திஸ் O will be OH அந்த மாதிரி மாறும். சோ இது வந்து பிரிட்ஜ் ஹெட்டா இருக்கு. சோ இதுல வந்து அன்ஸ்டேபிள். சோ டாட்டாமெரிசம் அதுல எக்ஸிஸ்ட் ஆகாது. சோ இந்த மாதிரி கேஸ்ல இது அப்ளிகேஷன் ஆகும். சோ பிரெட்ஸ் ரூல்ஸ் வச்சு பேஸ் பண்ணி இந்த क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. ஒரு சின்னமை கேஸ்டோட எஸ்டர் கொடுத்திருக்கு. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட ரிடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ப்ராடக்ட் என்னங்கறத ப்ரெடிக்ட் பண்ணணும். சோ அதுக்கு முன்னால லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து என்னென்ன ரோல்ஸ் வந்து பண்ணுது அப்படிங்கறது நமக்கு கிளியரா தெரியும். ஒரு ஆல்டிஹைடு இருக்கு, கீட்டோன் இருக்கு. இது எல்லாத்தையுமே அது என்ன பண்ணக்கூடியது? ரிடியூஸ் பண்ணக்கூடியது. எஸ்டர் இருக்கு, ஆசிட் இருக்கு. இது எல்லாத்தையும் ரிடியூஸ் பண்ணா நமக்கு வந்து என்ன பண்ணும்? ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஆல்டிஹைடு பிரைமரி ஆல்கஹால், கீட்டோன் செகண்டரி ஆல்கஹால் அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு அமைடு இருக்கு. அது வந்து அமீனா கன்வெர்ட் ஆகும். சில கேஸ்ல இது ஆல்டிஹைடாவும் கன்வெர்ட் ஆகும். ஸ்டீபன் ரியாக்ஷன். அசைட் காம்பவுண்ட் இருக்கு. இது எதா கன்வெர்ட் ஆகும்? அமீனா கன்வெர்ட் ஆகும். ஆல்கைல் ஹாலைட் இருக்கு. அது வந்து ஆல்கினா கன்வெர்ட் ஆகும். சோ இதுக்கு என்ன கண்டிஷன்னா லோ டெம்பரேச்சர்ல தான் ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகும். நார்மல் டெம்பரேச்சர்ல அது அமீனா கன்வெர்ட் ஆகும். இங்க நம்ம மெக்கானிசம் டீடைல்ஸா பார்க்கலாம். இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். சோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம். ஃபினைல் குரூப் இருக்கக்கூடியது. சோ திஸ் காம்பவுண்ட் இதை எடுத்துக்கலாம். இது ப்ராப்ளத்தில் உள்ள காம்பவுண்டை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குரூப்ல வந்து ஆல்டிஹைட் குரூப்பும் இருக்கு. அதே டைம்ல என்னது இங்க வந்து ஒரு எஸ்டர் குரூப்பும் இருக்கு. பிளஸ் என்ன இருக்கு நமக்கு அந்த டபுள் பாண்ட் இருக்கு. அதே மாதிரி டபுள் பாண்ட் இங்க இருந்துச்சுன்னா அதை வந்து இதை மாற்றும் சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆகும். இது எல்லாமே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட ரோல். இந்த கேஸ்ல லோ டெம்பரேச்சர்ல இப்போ வந்து ஒரு காம்பவுண்ட் இந்த மாதிரி இருக்கு. C6H5CH given compound is this one. இது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை ட்ரீட் பண்ணா எந்த குரூப் ரெடியூஸ் ஆகும்? this one or this one அப்படிங்கிறது क्वेश्चन. இப்போ 0 டிகிரி செல்சியஸ் லோ டெம்பரேச்சர் இந்த கேஸ்ல -10 கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ்ல இந்த அல்கீன் பார்ட் வந்து எந்த சேஞ்சஸும் ஆகாது. எது மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும்? இந்த எஸ்டர் பார்ட் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். So the product is C6H5 double bond CH. இங்க வரக்கூடியது CH2OH. ஓகே. இதே இது வந்து டெம்பரேச்சர் வந்து ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணா. ஸோ மெக்கானிசம் டிஃப்ரெண்ட் அவ்வளவுதான். இப்போ
லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஹைட்ரஜன் வந்து கார்னியல் குரூப்பில் எதில் போய் அட்டாச் ஆகுது அப்படிங்கிறது மெக்கானிசத்தை பொறுத்தது. ஸோ ஸ்டெபிலிட்டி இந்த மாதிரி மெக்கானிசத்தில் பார்க்கலாம். ஸோ இதை கொஞ்சம் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறதுனால இந்த டெம்பரேச்சரில் லோ டெம்பரேச்சரில் அது வந்து அல்கின் பார்ட் எதுவுமே பண்ணுறதில்ல. ஹை டெம்பரேச்சராக இருந்தால் இந்த கேஸாக இருந்தால் இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து இதுவும் ரெடியூஸ் ஆகுது, இதுவும் ரெடியூஸ் ஆகுது, எஸ்டர் பார்ட்டும் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹை டெம்பரேச்சரில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், இது வந்து லோ டெம்பரேச்சரில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். இந்த பென்சின் ரிங் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ரோல் கிடையாது. ஸோ டி அண்ட் சி மே நாட் யுவர் ஆன்சர். ஸோ இது வந்து ஹை டெம்பரேச்சர்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே ரெடியூஸ் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து அன்ஆல்டர்ட், நேராக அந்த எஸ்டர் பார்ட் மட்டும் தான் ரெடியூஸ் ஆகுது லோ டெம்பரேச்சரில். இன்னொரு கண்டிஷன்லையும் இந்த டபுள் பாண்ட் வந்து ஆல்டர் ஆகாமல் இருக்கும். எப்படின்னா ஏதாவது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அதாவது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெஃபிஷியண்ட்டை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி குரூப்ஸ் ஆட் பண்ணோம்னாலும் டபுள் பாண்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதை பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ எந்தெந்த குரூப் ரெடியூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் அமைடில் இருந்து அமீன் வரக்கூடியது, ஆல்டிஹைடு வரக்கூடியது லோ டெம்பரேச்சர் தான். அதே மாதிரி இந்த டபுள் பாண்டை வந்து ரெடியூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய கேஸ் வந்து நமக்கு லோ டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் கொடுத்தா தான் அது ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த கேஸில் நமக்கு ஆன்சர் பி. Next one, which one of the following is not correct? Option A, apocampal chloride is inert to NaOH and AgNO3 solutions. The campal chloride la inert-ஆ இருக்கிறது, NaOH கூட அது inert-ஆ இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம கொண்டு வரோம். ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா campal chloride இந்த இடத்துல இருக்கு. So this is the bridge head carbon. So according to Brett's rules, இந்த இதுல இருந்து வரக்கூடிய சிஎல் இருந்து வரக்கூடிய அந்த கேட்டைனை பார்க்குறோம். இதுல ஒரு கேட்டைன் ஃபார்ம் ஆச்சுதுன்னா இந்த ரிங்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பன் பாருங்க 1 2 3 4 5. ஸோ இந்த இடத்துல குளோரின் லீவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா NaOHல இந்த இடத்துல ஒரு கேட்டைன் கிரியேட் ஆகும். ஸோ ஃபார்ம் ஆகக்கூடிய கேட்டைன் எப்படி இருக்கும், இந்த பிரிட்ஜ் ஹெட் கார்பன்ல sp2 கார்பன் வருது. ஸோ கேட்டைன் வந்துச்சுன்னா sp2 கார்பன். ஸோ the compound is not this cation is not stable. So apocampal chloride is inert to the NaOHs and in case of silver nitrate solutions also. So this statement is correct. Allyl halides are more reactive than propyl halides in nucleophilic substitution reaction. Allyl halides எடுத்துட்டா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது allyl chloride and this is propyl chloride. ஸோ இந்த குளோரின் வந்து லிவிங் குரூப்பாக இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய கேட்டையான் பிளஸ் இங்கே ப்ரொபைல் கேட்டையான் வரும், இது எலிமினேட் ஆகிட்டனா. ஸோ இந்த ரெண்டு கேட்டையானை கம்பேர் பண்ணும்போது which one is more stable? The allyl cation is more stable than this propyl cation. அது நமக்கு வந்து கார்பன் கேட்டையான் ஸ்டெபிலிட்டியில் வரக்கூடியது. ஸோ இது வந்து allyl halides இது மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால in this statement allyl halides are more reactive than propyl halide. So this statement is also correct. Primary alcohols readily give alkyl halides with the HCl. So primary alcohol, secondary alcohol, tertiary alcohol. Tertiary alcohol is more reactive towards the hydrochloric acid and the order is tertiary greater than secondary than primary. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ tertiary carbocation வந்து கிரியேட் ஆகுது tertiary alcohol. So it is more stable than that of the secondary carbocation. So primary carbocation, primary alcoholsல ஈஸியா என்ன ஃபார்ம் ஆகாது அப்படின்னா alkyl halides ஃபார்ம் ஆகாது. Only at high temperature only it creates alkyl halides with the HCl. tertiary alcohol தான் ஈஸியா என்ன ஃபார்ம் பண்ணணும், நமக்கு வந்து halides ஃபார்ம் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்திருக்கு, primary alcohols readily give ன்னு கொடுத்திருக்காங்க. So this statement is not correct. Okay. And the solvolysis அப்படிங்கிறது அது வந்து இதுல வந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிட்டு ஒரு ஆனியன் கிரியேட் ஆகுது. அவங்க ஆல்பா ஹாலஜன் கார்பாக்சிலிக் ஆசிட் ஸ்லைட்லி alkyl medium yields a product retained in the configuration. பார்க்கலாம். ஸோ ஒரு ஆல்பா அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, CH COH, ஆல்பா குளோரோ ப்ரோபேனிக் ஆசிட்.
ஸோ இது சால்வலைசிஸ் ஆகுதுன்னா அந்த பிளேஸ்ல இருந்து நமக்கு எது வரணும், அந்த இடத்துல OH கிரியேட் ஆகும். இந்த OH கிரியேட் ஆகுறதுனால இங்க ஒரு ஏசிமெட்ரிக் கார்பன் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ஏசிமெட்ரிக் கார்பன் வந்து நமக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ரேட் ஆகும். இங்கேயும் நமக்கு வந்து ஏசிமெட்ரிக் கார்பன் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷனும் ஒன்று இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆரா இருந்தால் இது ஆரா இருக்கணும். இந்த ரீட்டைன் கான்ஃபிகரேஷன் இருக்கணும். ஸோ எந்த கேஸ்ல கான்ஃபிகரேஷன் இஸ் ரீட்டைன் இந்த சால்வலைசிஸ்லன்னு பார்த்தீங்கன்னா SN1. SN2ல வந்து இன்வெர்டட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். SN1ல வந்து கான்ஃபிகரேஷன் ரீட்டைன். ஸோ இங்க என்ன கான்செப்ட்னா பிரைமரி ஹாலைடா இருந்தா மட்டும்தான் அங்க வந்து என்ன பண்ணும் SN2. செகண்டரி ஹாலைடு டெர்ஷரி ஹாலைடுல அது என்ன ஃபார்ம் பண்ணும் SN1. இங்க இருக்கிறது பாருங்க செகண்டரி ஹாலைடு தான் இருக்கு, CH-Cl இருக்கு. ஸோ SN1 ரியாக்ஷன் இருக்கும், கான்ஃபிகரேஷன் இஸ் ரீட்டைன். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு இந்த C தான். ஸோ your answer is C. Next one, the rate of solvolysis of the compounds. Tessellate compounds, Norborine tessellate compounds வந்து கொடுத்திருக்கு. இதுல rate of solvolysis என்ன அப்படின்னா இந்த டெஸ்ஸல் குரூப் வந்து எவ்வளவு ஈஸியா போகக்கூடிய ஒரு லீவிங் குரூப். இது எந்த ரேட்ல வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். இந்த கொஸ்டின்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன். ஸோ நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல நெய்பரிங் குரூப், அதாவது காமா பிளேஸ்ல இருக்கக்கூடிய நெய்பரிங் குரூப் வந்து எப்படி அந்த லீவிங் குரூப்பை வந்து ஈஸியா எலிமினேட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து கான்செப்டா எடுத்துக்கிட்டு NGP பத்தி இதுல என்ன பண்றோம் டிஸ்கஷன் பண்ணி இதோடைய சால்வலைசிஸ் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். NGP ஒரு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பேசிக்கா நமக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறோம். இதுல இது லீவிங் குரூப், Cl வந்து லீவிங் குரூப், ஆல்பா பீட்டா காமாவில் ஒரு ஹெட்டரோ ஆட்டம்ஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய இந்த லோன் பேட் எலக்ட்ரான்ஸை இன்டர்னல் நியூக்ளியோபிலிக் அட்டாக் மூலமா இந்த லீவிங் குரூப் வந்து ஈஸியா போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால என்ன ஆகுது, இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து இருந்ததுன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 4-fold வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு ரீசன். ஏன் அந்த ரீசன் வந்து எதுக்காக அந்த ரியாக்ஷன் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்ல நமக்கு வந்து ப்ராடக்டோடைய இதை பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆல்கைல் குரூப், இந்த சல்ஃபர் இருக்கு. இந்த சல்ஃபர் வந்து நியூக்ளியோபிலிக்ல வந்து லீவிங் குரூப் போன பிறகு இந்த மாதிரி ஒரு 3 மெம்பர் ரிங் வந்து என்ன பண்ணுது இங்க ஃபார்ம் ஆகுது. சல்ஃபர்ல பாசிட்டிவ் வருது. இப்ப நியூக்ளியோபிலிக் வந்து அப்ரோச் பண்ணக்கூடியது வந்து இந்த கார்பன் அல்லது இந்த கார்பன், ரெண்டு கார்பன் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏன் ஃபார்ம் ஆகுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து NGP அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் ஆச்சு. இந்த NGP எந்த டைம்ல எல்லாம் அங்க வந்து உங்களுக்கு வரணும்னா ஒரு ஹெட்ரோ ஆட்டம், ஒரு அல்கீன் அல்லது ஒரு சைக்ளோப்ரோபேன் அல்லது ஒரு அரோமேட்டிக் ரிங், இந்த மாதிரி இருக்கும்போது இந்த NGP யோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இதுல வந்து ஒரு NGP என்ன பண்ணுது, ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த இடத்துல NGP என்ன பண்ணுது, ஆக்ட் பண்ணுது. ஸோ NGP ஆக்ட் பண்ணும்போது இந்த கேஸ்லயும் அதே டபுள் பாண்ட் வந்து NGP ஆக்ட் பண்ணுது, இந்த கேஸ்லயும் NGP ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா இதுல இது வந்து ஆப்போசிட் தட் இஸ் ஆன்டி பொசிஷன்ல இருக்கு, இதுல சேம் பொசிஷன் ஒரு சேம் சைட்ல இருக்கு. ஸோ ஆன்டி பொசிஷன்ல இருந்ததுனா தான் அதோடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ அப்படிங்கறதுனால சியோட ரேட் தான் வந்து என்ன பண்ணிருக்கும் அந்த இடத்துல அதிகமா இருக்கும், பிகாஸ் இட் இஸ் ஆன்டி பொசிஷன். இந்த கேஸ்ல பார்த்தா சின் பொசிஷன் இருக்கு, இதுலயும் சின் பொசிஷன் இருக்கு. இன்னொரு நெய்பரிங் குரூப் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சைக்ளோப்ரோபேன் இருக்கு, ஒரு சைக்ளோப்ரோபேன். இந்த சைக்ளோப்ரோபேன் இந்த OTSக்கு வந்து ஆன்டி பிளேஸ்ல இருக்கு. ஸோ அடுத்த கேஸ் வரும்போது செகண்ட் வந்து ரேட் இதுக்கு வருது, தேர்ட் வந்து இந்த பொசிஷன். ஸோ நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் வச்சு இந்த கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும். சால்வலைசிஸ் இட் இஸ் a type of nucleophilic substitution. So first C, then A, then B. So your answer is D. Which one of the following statement is false? Piperidine is much more basic than pyridine. Pyridine and piperidine. பிரிடின்ல இருக்கக்கூடிய லோன் பேட் எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல இருக்கு, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய லோன் பேட் எலக்ட்ரான்ஸ் நைட்ரஜன்ல இருக்கு. ஸோ ரெண்டுமே பேசிக்கா ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த கேஸ்ல நம்ம ரெண்டு கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கணும். ஒன்னு வந்து என்னன்னா லோன் பேட் எலக்ட்ரான்ஸ் வந்து ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது, லோன் பேட் எலக்ட்ரான் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறது இல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த கேஸ்ல லோன் பேட் எலக்ட்ரான் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறது இல்ல. அதே டைம்ல இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன், இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன்
sp2 hybridization. இதுல இருக்கக்கூடிய நைட்ரஜன் sp3 hybridization. So இங்க இருக்கக்கூடிய s character எடுத்துட்டு சொன்னா இதுல நமக்கு வரக்கூடியது about 33.3%. இங்க s character 25%. S character increase ஆகும்போது pulling of electron towards itself is maximum. அதாவது எலக்ட்ரான் தான் பக்கமா அதிகமா இழுத்து வச்சுக்கணும். இந்த கேஸ்ல இந்த பிரிடின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன்ல எலக்ட்ரான் லோன் பேட் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க அதிகமா புல்லிங் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இதோட அட்ராக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். பிகாஸ் S character is 25%, இங்க 33%. ஸோ அதனால இதோட பேசிக் கேரக்டர்ஸ் அதிகமா இருக்கும். அதிகமாக இதோட அட்ராக்ஷன் கம்மியா இருக்கிறதுனால the availability of this lone pair electron towards a proton is very high. So it is more basic than pyridine. So pyridine is much more basic than pyridine. This statement is correct. Then option B, in isoquinoline nitrogen is given number 1. So எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்பரிங் பொறுத்தவரைக்கு heterocyclic compoundsல numbering starts from the heteroatom atom. So இங்க வந்து number 1 quinoline caseல, so it is 3, it is 4, and this is 5, 6, 7, 8. So numbering starts from the heteroatom. But in the case of isoquinoline, the number is start here 1, it will be 2, 3, 4, 5, 6, 7, 8. So in the case la isoquinoline mattum the number வந்து changing இருக்கும். So அது வந்து number start given number 1. This statement is wrong. Next one, pyrrole is acidic and reacts with the KOH. Pyrrole is acidic and reacts with the KOH. This statement is correct. எப்படி இது correct னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற load pair electrons வந்து resonanceல involve ஆகிறதுனால pyrrole வந்து weak acidic ஆ இருக்கும், weak basic ஆ இருக்கும். So it is highly weakly basic. So almost it is acidic in condition. So it reacts with KOH to form the potassium salt of the pyrrole. So this statement is correct. The fourth one, the electrophilic attack in pyridine occurs at C3. So general electrophilic substitution வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 5 member rings இருந்தா so number starts from 1, 2, 3, 4, 5. இந்த கேஸ்ல நமக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் நடக்கக்கூடியது வந்து கார்பன் 2 ஆர் இந்த கார்பன் 5, C2 ஆர் C5 இந்த ரெண்டு கேஸ்ல தான் நடக்கும். இந்த ரெண்டு கேஸும் சப்ஸ்டிடியூட் ஆயிருந்ததுன்னா நமக்கு வந்து வரக்கூடியது C3ல வந்து என்ன பண்ணும், சப்ஸ்டிடியூஷன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து 5 member ringsல காமனா உள்ள கான்செப்ட். தென் 6 member ring pyridine இந்த மாதிரி கேஸ்ல இதுல நம்பர் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. இந்த எக்ஸ்ங்கிறது நைட்ரஜன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல தேர்ட் கார்பன்ல மட்டும்தான் அது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் வரும். ஸோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதுனாதான் அது கிளியரா predict பண்ண முடியும். So இது வந்து examination point of view 2 or 3 in 5 member ring, இங்க வந்து 3. Then fused heterocyclic rings பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து aromatic வந்து benzene and nucleus and pyrrole இருக்கு. So benzene is more aromatic. So அதனால 6 place or இந்த 3 place இந்த ரெண்டுல தான் நமக்கு வந்து substitution வந்து நடக்கக்கூடியது. Fused 6 members heterocyclic rings பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல நம்பர் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 5 and 8ல அந்த சப்ஸ்டிடியூஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் அப்படிங்கறத கொடுப்பாங்க. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் வந்து எந்த பிளேஸ்ல இருக்கும் கொஸ்டின் கான்செப்ட். எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் இன் pyridine occurs at C3. pyridine வந்து நமக்கு 6 member rings. ஸோ அதோட அட்டாக் வந்து கரெக்டா C3ல இருக்கும். ஸோ your answer is this option is correct statement. So your answer is this B. In isoquinoline, the nitrogen is given number 1. Wrong. The number is in isoquinoline, the number nitrogen is given as 2. So B is your answer. Next question. Pick out the wrong statement. Secondary structure of protein is shaped almost exclusively by hydrogen bonds. So hydrogen bonds related to the secondary structure. It is a correct statement. Primary structure அப்படிங்கிறது peptide linkage சொல்றது வந்து primary structure. Okay, almost all the common amino acids belong to the L family. எல்லா amino acidsமே நமக்கு வந்து lever rotated தான் இருக்கும். So this statement is correct. Then alpha helical and beta helical of the protein is an example of tertiary structure அப்படி சொல்லி கொடுத்திருக்கு. So it is the secondary structure. Okay, so this statement is wrong. A prosthetic group is the protein. Prosthetic group in a protein is that which does not have an amino acid. Prosthetic group இருக்கக்கூடிய protein வந்து என்ன இருக்காது வந்து it does not have an amino acid. It is a metallic groups. So இப்போ hemoglobin இருக்குன்னா அந்த globin அப்படிங்கிற protein கூட இருக்கக்கூடிய heme part தான் நம்ம prosthetic group. So it is correct statement. So your answer is C.
Which one of the following is not correctly matched? Isoprene, terpenoids, exhaustive methylation, alkalides, Felling solutions related to the carbohydrates, DNA and RNA, terpenoids. So நமக்கு வந்து இந்த சாய்ஸ்ல ரொம்ப சிம்பிளா இருக்கு. DNA and RNAங்கிறது நியூக்ளிக் ஆசிட்ஸ், இங்க terpenoids கொடுத்திருக்கு. So it is not correctly matched. So easy. Isoprene is a natural rubber. It belongs to terpenoids, and exhaustive methylation to find out the nitrogen, and it is present in the alkalides. Yeah. So your answer is D. Very simple. Which is correct statement அப்படிங்கறத கேட்டிருக்கேன். இதுல starch is a polymer of alpha glucose அப்படிங்கறத கேட்டிருக்கேன். So starchங்கிறது வந்து எந்தெந்த காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னா it is a polymer of alpha D glucose. Okay. And amylose. The amylose is a component of cellulose அப்படினு கொடுத்திருக்காங்க. Amylose அப்படிங்கிறது component of the starch, not the cellulose. Cellulose வந்து என்ன இருக்குன்னா it is a straight chain polysaccharides containing beta glucose monomers. இதுல இருக்கக்கூடியது வந்து cellulose-ல இருக்கக்கூடியது beta glucose monomers தான், ஆல்பா வந்து கிடையாது. And இங்க இருக்கக்கூடிய linkage வந்து 1,4 glycosidic linkage வந்து cellulose-ல இருக்கக்கூடியது. So amylose is a component of starch, not cellulose. So it is a wrong statement. And C, the proteins are compounds of polypeptides. Only one type of amino acids கொடுத்திருக்கு, but one amino acid ல இருந்து வர முடியாது, ரெண்டு amino acids வந்து dipeptide ல இருந்து அது ஸ்டார்ட் பண்ண முடியும். So this is also a false statement. In cyclic structure glucose there are 4 carbons and 1 oxygen atom. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படிங்கிறது பார்க்கலாம். Cyclic structure of glucose வந்து இருக்கு. There are 4 carbon and 1 oxygen atom கொடுத்திருக்கு. இங்க number of carbons கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கு. So this statement is wrong. And 4 carbon and 1 oxygen atom, 5 carbon and 1 oxygen atoms வந்து இருக்கிறது தான் cyclic structure of glucose. இது வந்து above the plane, இது above the plane இருக்கும் இந்த சைடு, and below the plane இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் cyclic structure. And இதுல இருக்கக்கூடியது 1,5-ethyl linkage தான் இந்த இடத்துல இருக்கக்கூடியது. So it is a D glucose. So this statement is wrong. So your answer is starch is the polymer of alpha glucose. It is a correct statement. The major product formed in this reaction is NBS கொடுத்திருக்கு, N-bromosuccinimide அது. So இது வந்து ஒரு allylic bromination பண்ணக்கூடிய reagent. N-bromosuccinimide. So இது வந்து ஒரு free radical allylic bromination, and the replacement of hydrogen on a carbon adjacent to the double bond or the aromatic ring with the bromine. Double bond க்கு adjacent இருக்கக்கூடிய கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து எலிமினேட் ஆகும். So reactions பார்த்தீங்கன்னா இதுல ஒரு NBS, carbon tetrachloride and heating. Double bond க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன், this carbon or this one, either of this one. So இது ஹைட்ரஜன் எலக்ட்ரான் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து டபுள் பாண்ட் வந்து எக்ஸோசைக்ளிக்கா இருக்கு இல்லையா, எக்ஸோசைக்ளிக். இது வந்து எக்ஸோசைக்ளிக்கா இருக்கிறதுனால அது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மாறி எண்டோசைக்ளிக்கா அது கன்வெர்ட் ஆகும். ஏன் எண்டோசைக்ளிக்கா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா endocyclic is more stable than exocyclic. Now the bromine, you get the product like this, and the B radical. So now we will have answer is D. Okay. The reagent which can be used to differentiate between glucose and fructose. So structurally glucose is the aldehyde and fructose is the ketone. So glucose, it is aldehyde, and fructose, structurally it is ketose. So Felling solution பொறுத்தவரை நமக்கு வந்து எப்பவுமே aldehyde reduce பண்ணும்,
ketone வந்து reduce பண்ணாது அப்படிங்கிறது basic concept. But in case of fructose also reduce Villiger solution, this is because of the isomeric transformation. So the concept உள்ளது. So Villiger solution ரெண்டுமே reduce பண்ணும். நம்ம வந்து Villiger solution tolerance reagent அப்படின்னு பார்த்தோன்னே இது aldehyde தான் reduce பண்ணும், ketone reduce பண்ணாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோம். So இதுவும் reduce பண்ணும், tolerance reduce பண்ணும். Phenetics reagent என்ன பண்ணும், ரெண்டு கூட react ஆகி கலர் வந்து சேம் கலர் தான் என்ன பண்ணுது. ஆனால் இந்த bromine water it is a mild oxidizing agent இல்லையா. ஸோ இது என்ன பண்ணுது, எதை மட்டும்தான் ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்டிஹைடை தான் ஆக்சிடைஸ் பண்ணும். தட் இஸ் குளுக்கோஸை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுது. இந்த கேஸ்ல நமக்கு வந்து குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ணி குளுக்கோனிக் ஆசிடை கன்வெர்ட் பண்ணிடும். நீங்க பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டா ஸோ ஆல்டிஹைடுங்க இருக்கும். ஸோ இட் இஸ் டி ஃபார்ம் OHH H இது குளுக்கோஸ். ஸோ இந்த பார்ட் வந்து என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகி குளுக்கோனிக் ஆசிடை கன்வெர்ட் ஆகும். ஸோ இது மட்டும் தான் சேஞ்ச். இதில் வந்து CHOக்கு பதிலாக COH இருந்தால் அது குளுக்கோனிக் ஆக்சிடைஸ் ஆகும். ஆனால் ஃப்ரக்டோஸ் எடுத்துக்கிட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து மிடில் கார்னர். ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய CH2OH. ஸோ இந்த குரூப் எப்படி இருக்கும், ஸோ செகண்ட் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த இடத்துல யூட்ரான் குரூப் இருக்கும். ஸோ அகைன் இட் இஸ் HOH, இந்த OH இது சேஞ்சஸ் இருக்கும். இங்க CH2OH. ஸோ இந்த பார்ட்ல கீட்டோ குரூப் இருக்கும். ஸோ ஃப்ரக்டோஸை பொறுத்தவரை இந்த புரோமின் வந்து என்ன பண்ண முடியாது, ஆக்சிடைஸ் பண்ணி குளுக்கோனிக் ஆசிடை கொடுக்க முடியாது. இது புரோமின் வாட்டர் cannot oxidize the fructose. So bromine water is the agent you can use to differentiate the glucose and the fructose. Okay viewers, these are about this video. I hope that it is useful to you. If so, like our channel, comment and share to your friends. Thank you for watching.